வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். அதாவது ஒரு பொருளினுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னு எப்படி நிர்ணயிக்கிறீங்க? நிறைய மெத்தட்லாம் இருக்குது, காஸ்டிங் அது இதும்பாங்க. அதே நேரத்தில் அதே பொருள் மதிப்பிட இயலாது அப்படின்னு அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க. அது என்னங்க அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வரலாற்று சிறப்புமிக்க பொருட்களை ஏலத்தில் விடுறதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அத்தனை கோடிக்கு போச்சு, இத்தனை கோடிக்கு போச்சும்பாங்க. அது சாதாரணமாக அவங்க உபயோகப்படுத்தின கைக்குட்டையில் இருந்து, கத்தியிலிருந்து, வாளில் இருந்து, துப்பாக்கியிலிருந்து, போட்டிருந்த சட்டை, துணிமணிகள் எது வேணா இருக்கலாம். அந்த அளவுக்கு அது மேலே மக்களுக்கு மோகம். அதை ஏலம் விடும்போது அதனுடைய மதிப்பு அளவிட முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞானத்தங்கமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. அது என்ன அர்த்தம்? இருக்கிற இடத்த விட்டு இல்லாத இடத்துல நம்ம தேடிட்டு இருக்கோம். என்னைக்கு கண்டுபிடிக்க போகிறோம்னு யாருக்கும் தெரியாது. அதாவது விலை மதிக்க முடியாத பொருட்கள், அதே நேரம் விலை மதிப்பு மிக்க பொருட்கள், ரெண்டும் ஒன்று தான். நம்மகிட்டயே நிறைய இருக்குது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஆரோக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, உடல் நலம் பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கு விலை மதிப்பே கிடையாது, எவ்வளவுனே சொல்ல முடியாது. இதே ஒரு வியாதி இருந்தால் அதனுடைய மதிப்பை சொல்லிடலாம். உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், ஒரு 5 lakhs பேக்கேஜில் போனோம்னா சரி பண்ணிடலாம். உங்களுக்கு போன் ப்ராப்ளம், அதுக்கு ஒரு 3 lakhs ஆகும். உங்களுக்கு அந்த ப்ராப்ளம், இந்த வியாதிக்கு மதிப்பு இருக்கிறது, விலை மதிக்க முடியும் அதை. ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு விலை மதிப்பே கிடையாது. அதனால் தயவுசெய்து அதை கொஞ்சம் தக்க வச்சுக்கோங்க. அடுத்தது புகழ். ஒரு மனிதனுக்கு புகழ் கிடைக்குது, அதுக்காக பெரிய அரசியல்வாதியாவோ, சினிமா நடிகனாவோ, போர் வீரனாவோ, பெரிய ஆளோ இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு சாதாரண அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் கூட புகழ் வாய்ந்தவர்களாக இருந்திருக்காங்க. எத்தனையோ பேர் அந்த மாதிரி எத்தனையோ சாதனைகளை பண்ணியிருக்காங்க. இந்த புகழுக்கும் விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். அடுத்தது என்ன தெரியுங்களா? சுதந்திரமும் தற்சார்பும். ஒரு மனிதனுக்கு சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு உண்டான அனுமதி கிடைச்சதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன விலை போடுவீங்க? எந்த விலையும் நீங்கள் போட முடியாது. அதுதான் இருக்கையிலே ரொம்ப காஸ்ட்லியானது. அதே மாதிரி தற்சார்புன்றது என்ன? எதுக்கெடுத்தாலும் நான் அடுத்தவங்களையே தேடுற லெவலில் இல்லாமல் ஏதோ என்கிட்ட இருக்கிறத வச்சு சிம்பிளாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதனுடைய விலையை யாராலும் மதிக்க முடியாது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு நல்ல குடும்பம், நல்ல நண்பர்கள் விலை மதிக்க முடியாத விஷயம். கணவன் சொல்கிறாரு, என் மனைவி தாங்க எனக்கு சொத்து, அதை விட என்ன சொத்து வேணும்? அதே வார்த்தையை மனைவி சொல்கிறாங்க, என் கணவரை போல உண்டா? ஆஹா, மனிதர்கள் மாணிக்கம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன விலை போடுவீங்க? விலை மதிப்புள்ளது, ஆனால் விலை மதிக்க முடியாது. ஒரு முரண்பாடு மாதிரி தெரிஞ்சாலும் இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய சமன்பாடு. இந்த சமன்பாடு யாருக்கு சரியாக இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவங்க. வாழ்க்கையில் நாம் யாரையாவது நேசிப்போம். மனைவி, கணவன், குழந்தைகள், உறவுகள், யாரோ ஒருத்தர் மேலே அதீத பற்று இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு நட்பாக இருக்கும். நம்மளுடைய நேசிப்பும் வாசிப்பும் அந்த யோசிப்பும் அந்த நமது சுவாசிப்பையும் புரிந்து கொண்டு அவங்களும் அதே மாதிரி நம்ம நேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சொர்க்கங்க, சொர்க்கம், அதுதான் சொர்க்கம். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் காரியமாகிற வரைக்கும் நீ வேணும், அதுக்கப்புறம் வேலை முடிஞ்ச உடனே நான் நைஸாக கழட்டி விட்டுருவேன், கண்டுக்க மாட்டேன், ஃபோன் எடுக்க மாட்டேன், வந்தாலும் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேன். என்னங்க சொல்ல முடியுதுக்கு? இறுதியாக ஒன்று மகிழ்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மகிழ்ச்சியை யார் உணர்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் மிகவும் அதிர்ஷ்டம் செய்தவர்கள். அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய மதிப்பை யாராலும் மதிப்பிட முடியாது. விலை மதிக்க முடியாத வாழ்க்கை, விலை மதிப்பு போட இயலாத வாழ்க்கையும் அதுதான். ஆனால் எனக்கு மகிழ்ச்சி வேணுங்க, BMW கார் இருந்தால் தான் மகிழ்ச்சிங்கிறது அல்லது
ஒரு சாதாரண ஓட்ட சைக்கிள் வச்சுருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா மிக மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நாம் வைத்திருக்கும் பொருளின் மதிப்பில் அல்ல நமது மகிழ்ச்சி, நாம் வைத்திருக்கும் பொருள் நமக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறது, நமக்கு உறவாக இருக்கிறது, அதில் தான் மகிழ்ச்சி. அதனால் மகிழ்ச்சிக்கு இலக்கணம் யாராலும் கூற முடியாது. அது நம் மனதில் தோன்றுவது, மனது எப்பொழுது நிறைகிறதோ அப்போ மகிழ்ச்சி வெளியே வரும். மனது நிறைகிற மாதிரி நீங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை விலை மதிக்க முடியாது, விலை மதிப்பில்லாதது. விலை மதிப்பு பொருட்களின் அந்த விலை பட்டியலில் இல்லை, உங்கள் மனதில் இருக்கிறது. இதை மட்டும் மறந்து விடாதீர்கள். இதாங்க இந்த விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.